நம்ம சேனலில் செலிப்ரிட்டிஸ் அப்டேட்ஸ்லாம் பார்க்குறோம். அப்படி தான் இப்போவும் அப்டேட்ஸோட வந்திருக்கேன். அது யாரோட இதுன்ட்டு எல்லோரும் தம் போச்சு கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, மணிகண்டன், சோஃபியா இவங்க 2 பேரை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. மணிகண்டன், சோஃபியா செலிப்ரிட்டி கப்பலாக செமையாக வளம் வந்துட்டு இருந்தாங்கன்னே சொல்லலாம். இந்த நிலையில் தான் இவங்க 2 பேரும் டிவோர்ஸ் வாங்க போகிறாங்கன்ற ஒரு சர்ச்சை வெளியாச்சு. என்னது டிவோர்ஸ் வாங்க போகிறாங்களா, என்னடா ஆச்சு அப்படின்ற மாதிரி தான் பல கேள்விகள் இருந்துகிட்டு இருந்த இந்த நிலையில் இவர் இன்னொரு திருமணமான விஷயத்தை மறைச்சது மட்டும் இல்லாமல் அவருக்கு பேபி பிறந்து அந்த பேபியோட பர்த்டே செலிப்ரேஷன் அப்போ ஒரு ஃபோட்டோ ஒன்று போட்டிருப்பாரு. அதை பார்த்துட்டு தான் நிறைய பேர் ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க. என்ன மணிகண்டன் இப்படி பண்ணிட்டாரு, சோஃபியா எங்க, அவங்களுக்கு என்ன, நீங்கள் என்ன துரோகம் பண்ணிட்டீங்களா, இது போல் சில கேள்விகளும் கேட்டுட்டு இருந்த நிலையில தான் இது எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுத்து இப்போது அவர் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் சோஃபியாவை பற்றியும் அவர் சொல்லியிருக்காரு, அவரோட 2வது மனைவி பற்றியும் சொல்லியிருக்காரு. சோஃபியாவும் மணிகண்டனும் காதலிச்சு திருமணம் பண்ணாங்க. இந்த காதல் திருமணம் ரொம்ப நாள் நிலைக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே தான் இருந்தது. அதாவது காதலிச்சு திருமணம் பண்ணாலும் சரி, இல்லை அரேஞ்ச் மேரேஜ் பண்ணாலும் திருமண வாழ்க்கை அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம்தான். அதை நிலைத்திருக்கிறது இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. சில பேர் சொசைட்டிக்காக ஓகே வாழ்ந்துட்டு போகலாம் அப்படின்னு இருந்தாலும், ஒரு சிலர் நம்மளுடைய வாழ்க்கை முக்கியம், நம்ம குழந்தைங்க வாழ்க்கை முக்கியம் அப்படின்னு சொல்லி குழந்தைங்களுக்காக தனியாக வரவங்களும் இருக்காங்க, அதே குழந்தைங்களுக்காக சேர்ந்தும் இருக்காங்க. அப்படி தான் இங்கே மணிகண்டன் 2 பேரோடைய லைஃப்பும் ஏன் ஸ்பாயில் ஆக்கிக்கணும், 2 பேரும் தனித்தனியாக பிரிஞ்சிடலாம் அப்படின்ற முடிவை எடுத்திருக்காங்க. சொல்லப்போனால் பிபியில் மணிகண்டன் இருக்கும் போது வெளியே இருந்து ரொம்பவே சப்போர்ட் பண்ணது சோஃபியா தான். நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவங்க சொல்லும் போது கூட அவங்ககிட்ட ஒரு பைசா கூட கொடுக்காம போயிட்டான், அவன் வெளியே வரட்டும், எல்லாத்தையும் நான் தான் பார்த்துக்கிட்டேன், இதுக்கப்புறம் தான் இருக்கு அவனுக்கு அப்படின்ற மாதிரி ஃபன்னாக சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதுவே ஒரு பாயிண்டில் சோஃபியா மன உளைச்சலுக்கு காரணமாகவும் இருந்திருக்கு. அதை தான் சூப்பர் மாம் ஷோலையும் அவங்க சொல்லியிருப்பாங்க. ₹1 இருந்தால் கூட இன்னொருத்தவங்களை நம்பி இருந்தது தான் என்னுடைய முட்டாள்தனமாக இருந்தது. அதுக்கப்புறம் தான் நான் பியூட்டிஷியன் கோர்ஸ்லாம் படித்தேன், ஒவ்வொரு விஷயத்தையும் நான் லேர்ன் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் என்னுடைய மகனுக்கு இப்போ நான் எல்லாத்தையும் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால தான் மணிகண்டன் அவங்களுடைய மகனை அவங்கக்கிட்டேயே விட்டு வந்திருக்காங்க. ஆமாங்க, நிறைய பேர் அவங்களுடைய மகள், அதாவது மணிகண்டனுடைய மகள் கூட இருக்கும் போது ஃபோட்டோவை ஆரியன் வந்து என்ன இவர் கூடயே பிரித்து கூப்பிட்டு வந்துட்டாரா, ஏன் மணி இப்படி பண்ணார், இப்படிலாம் கமெண்ட்ஸ் வந்தது. இல்லை, நான் யாரையும் பிரித்து கூப்பிட்டு வரல, அவர் அவங்க அம்மா கூட தான் இருக்கார், நல்லா படிக்கிறான், அப்பப்போ அவங்க தங்கச்சியும் வந்து பார்த்துட்டு போகிறாரு அப்படிலாம் சொல்லியிருப்பார். சோஃபியா அண்டு மணி இவங்க 2 பேருடைய திருமண பந்தம் பிரியறதுக்கு முக்கிய காரணம் ஐஸ்வர்யா தான் அப்படின்லாம் சொல்லப்பட்டது. சோஃபியா அண்டு மணி இவங்க 2 பேரும் பிரிவுக்கு முக்கிய காரணமே ஐஸ்வர்யா தான் அப்படின்லாம் சில தகவல் வெளியாச்சு. ஐஸ்வர்யா யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சிஸ்டர் ஐஸ்வர்யா ராஜேஷ் கிடையாது, அவங்களுடைய 2வது மனைவியான சாய் ஐஸ்வர்யா. இவங்க யாருன்னா ஒரு இன்ஜினியராக, கோல்டு மெடலிஸ்டாகவும் இருந்திருக்காங்க, அண்டு லாஜிஸ்டிக் இதில் ஓன் கம்பெனியும் வச்சு ரன் பண்ணாங்களாம். அந்தளவுக்கு ஒரு ப்ரில்லியண்ட்டான கேர்ளாக தான் இருந்திருக்காங்க. ஸோ இப்போது இவரை திருமணம் பண்ணிட்டு குழந்தை அண்டு இவரை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அண்டு இவரும் மணிகண்டனும் ஓனாக ஒரு பார்ட்டியாலும் வச்சு ரன் பண்ணிகிட்ருக்காரு. அவரும் பிஸ்னஸ் பண்ணுறாரு. ஒரு பக்கம் மூவிலையும் அவர் பிஸியாக இருக்கார். இப்போ தான் ஒரு படங்கள்லாம் வந்துட்டுருக்கு. அதுக்கு காரணம் பிக் பாஸ் தானா. பிக் பாஸ் வீட்டில் வெறும் குக்கிங் டீமில் மட்டுமே இருந்தது மிகப்பெரிய தப்பானதுனால அங்கே இருந்த எல்லாருக்குமே சாப்பாடு செஞ்சு போட்டு அவர் அங்கே சமையல்காராகவே இருந்துட்டாராம். அந்த ஒரு விஷயம் வந்து இவருக்கு சுத்தமாக பிடிக்கலையாம். அதுதான் இவருடைய வாழ்க்கையிலே பண்ண மிகப்பெரிய தப்பாம். அண்டு சாய் ஐஸ்வர்யா வந்து இவங்கள பிரிக்கலையாம். கோவிட்லேருந்து சோஃபியா அண்டு மணிகண்டன் இவங்க 2 பேருக்கும் இடையில் கருத்து வேறுபாடுகள் அதிகமாகவே இருந்திருக்கு. அங்கேயே அவங்க 2 பேரும் நம்ம பிரிஞ்சு ஏன் தனித்தனியாக இருக்கக்கூடாது அப்படின்னு முடிவு எடுத்திருக்காங்க. ஸோ ஒரே வீட்டில் பிரிஞ்சு தனித்தனியாக இருந்திருக்காங்க. ஆனால் அதுவே ஒரு பாயிண்டில் எதுக்கு ஒரே வீட்டில் இருந்துட்டு ஒருத்தர் மூஞ்சி ஒருத்தர் பார்த்துக்கிட்டு தனித்தனியாக பிரிஞ்சிருக்கணும், நம்ம ஏன் டிவோர்ஸ் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி 2 பேரும் மியூச்சுவலாகவே டிவோர்ஸ் வாங்கி பிரிஞ்சுட்டாங்களாம். ஸோ இந்த பிரிவுக்கு காரணம் யாருமே கிடையாது, இவங்க 2 பேரும் தான். அதுக்காக நமக்கு யாரெல்லாம் தெரியுறாங்க, யார் கூடயாவது அவங்க க்ளோஸாக இருக்காங்க, இதுதான் காரணம்ட்டு இப்போது இந்த மாதிரி தான் நிறைய தகவல்லாம் பார்த்துட்ருக்கோம். ஆனால் அது உண்மை கிடையாதாம். ஸோ இவங்க 2 பேரும் பிரிஞ்சதுக்கப்புறம் தான் இவங்க ஃப்ரெண்டையே இவர் வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டாராம். இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒவ்வொருத்தரும் இந்த சொசைட்டிக்கு பயந்துட்டு தான் பிடிக்காத வாழ்க்கையை வாழ்கிறாங்க. அப்படி இருக்கும் போது எதுக்காக நான் பயப்படணும் அப்படின்ற கேள்வியும் இவர் கேட்டிருக்காரு. அது மட்டும் கிடையாது, அவருடைய க்ளோஸ் சர்க்கிளுக்கே வந்து அவர் பண்ணியிருந்த இந்த செகண்ட் மேரேஜ் அண்ட் பேபி இது எதுவுமே தெரியாமல் தான் இருந்திருக்கு.
இந்த கேள்விக்கு அவர் எப்படி பதில் சொல்லியிருப்பார்னா, நான் எதுக்கு சொல்லணும், மற்றவங்களுக்கு ஏன் சொல்லணும், அவங்கக்கிட்ட சொன்னால் மட்டும் என்ன ஆக போகுது, அது என்னுடைய பர்சனலாக தான் நான் வச்சுக்கணும், நானே ஒரு ஓன் டிசிஷனை மேக் பண்ணால் மட்டும்தான் எனக்கு அது வந்து திருப்தியாக இருக்கும். அதனால தான் நான் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தேன் அவர் வந்து சொல்லியிருப்பார். ஸோ அது 100க்கு 100 உண்மை தான். ஏன் அப்படின்னா, ஒரு 2 பேர் இருக்காங்கன்னா அவங்க 2 பேரும் கணவன் மனைவியாக இருக்கும்போது அந்த புரிதல் அவங்க 2 பேருக்கு மட்டும்தான் தெரியும். கப்புள்ஸ் இருக்காங்கன்னா, குறிப்பாக அவங்க கணவன் மனைவியாக இருக்காங்கன்னும் போது அவங்களுக்கு இடையில் யாருமே போகாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது சரியாக இருந்தாலும் தவறாக இருந்தாலும் அதை பேசி அவங்க 2 பேரும் ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தால் தான் ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா அதில் வந்து இன்னொருத்தவங்க வந்து அது மிகப்பெரிய பிரச்சனையாகி எதுக்கு அந்த பிரச்சனைலாம் தேவையே இல்லை, நம்ம 2 பேரும் பேசி ஒரு முடிவுக்கு வருவோம்னு சொல்லி தான் இவங்க 2 பேரும் பேசியிருக்காங்க. அவங்களும் ஓன் டிசிஷன் எடுத்திருக்காங்க. அதனால தான் யாருக்குமே சொல்லாமல் இருக்காங்களாம். ஒருத்தருடைய வாழ்க்கையை அவங்க தான் முடிவு பண்ணணும், மற்றவங்க முடிவு பண்ணக்கூடாது. இப்போவும் நம்ம எல்லாரும் பயந்துட்டு தான் வாழ்ந்துட்டுருக்கோம், ஒருத்தனுக்கு ஒருத்தி தான். அதனால் வந்து நம்ம பிடிச்சாலும் இல்லைனாலும் ஒரு டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்பில் வாழ்ந்தே ஆகணுன்ற ஒரு கட்டாயத்தில் இங்கே பல பேரும் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஆனால் ஒரு பாயிண்டில் அவங்களால தாக்கு பிடிக்க முடியாமல் தவறான முடிவுகள் எடுக்கிறாங்க. அதுக்கு இப்படி பிரிஞ்சுட்டு சொசைட்டிக்கு அப்போவே வந்து ஒரு முடிவு சொல்லியிருந்தா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இப்போ சொசைட்டியாக வந்து உங்கள் குடும்பத்தை பார்க்க போகுது, இப்படிலாம் அவர் வந்து கேள்வி கேட்டிருக்காரு. அவர் கேள்வி கேட்டது ஒரு நியாயமான கேள்வி. ஆனால் சில பேர் என்ன கேள்விகள் கேட்குறாங்கன்னா, இந்த லைஃப் பிடிக்கலாம் இன்னொரு லைஃப்குள்ளே போயிடுவீங்களா, இது போலலாம் சில பேர் கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கேள்வி கேட்குறது ரொம்ப தவறான விஷயம். ஏன்னா இப்போ தான் அவர் ஒரு வாழ்க்கையை ஆரம்பிச்சிருக்காரு, அழகான ஒரு பெண் குழந்தையும் பிறந்திருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்குறதே மிகப்பெரிய தப்பு. அண்ட் ஆல்ரெடி அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, எப்படி இருக்கணும் எல்லாமே அவங்களே முடிவு பண்ணியிருப்பாங்க. அதை விட்டுட்டு நிறைய பேர் தவறான கமெண்ட்ஸ், ரொம்பவே மோசமான கமெண்ட்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. அதை பார்த்துட்டு அவர் ரொம்பவே மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்காரு. அண்டு குறிப்பாக அவங்களுடைய மனைவியான சாய் ஐஸ்வர்யா. ஸோ ஐஸ்வர்யா ராஜேஷ் வந்து ரொம்பவே சப்போர்ட்டிவாக தான் இப்போ வரைக்கும் இருக்காங்களாம். அண்டு ஒரு அண்ணனாக பொறுப்பேற்று எல்லாத்தையும் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் அது ஐஸ்வர்யா ராஜேஷ் ரொம்ப ரொம்ப பொறுப்பாக பண்ணி முடிப்பாங்களாம். அந்த அளவுக்கு ரொம்ப பொறுப்பான பொண்ணாம். எந்த இடங்களுக்கு போனாலும் ஆரியனை பற்றிய டாக்ஸ் மட்டும்தான் இவங்களுக்கு இருக்குமா. கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய போகுது. அது அமையும் போது உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன் அப்படின்னும் இங்கே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தையும் ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ ஐஸ்வர்யா ராஜேஷ்க்கும் கூடிய சீக்கிரம் திருமணம் ஆக போகுது. அண்டு அவங்களுடைய குடும்பத்தை, அதாவது ஐஸ்வர்யா ராஜேஷை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டா போதும், எங்களெல்லாம் பார்த்துக்கணுன்னு அவசியம் கிடையாது. நாங்கள் எங்கள் குடும்பத்தை பார்த்துப்போம், அதே மாதிரி அவங்க குடும்பத்தை பார்த்துக்கிட்டு ஹாப்பியாக இருந்தால் போதும். இங்கே யார் வாழ்க்கையும் யாரும் தீர்மானிக்கணுன்ற அவசியம் கிடையாது. எல்லாருமே அவங்களுடைய ஓன் வேலை தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. வாழ்ந்து பார்க்கும்போது தான் அதோடைய வலி வேதனைகளாக இருக்கும். தேவையில்லாமல் தவறாக கமெண்ட் பண்ணாதீங்கன்ட்டு அவருடைய ரசிகர்கள் அண்ட் ஹேட்டர்ஸ் எல்லாருக்குமே பதிலடி கொடுத்துருக்காரு. ஸோ பிபி மணிகண்டனா எல்லாருக்கும் தெரியும், அவருடைய பர்சனல் அவரை பொறுத்தது. ஸோ அவருடைய சாய்ஸை யாரும் தவறாக கமெண்ட் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதை பற்றி ரொம்ப அலசி ஆராயாமல் அடுத்து யாரோடைய பயோகிராஃபி போடலாம்னு நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோஸில் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.